கலிநீசனை காட்டி கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி சான்றோர்கள் நம் முன்னவர்கள் தான் 18 ஜாதி மக்களாக பிரித்து வைத்திருந்தார். எனவே எல்லா சாதி மக்களையும் அன்றிலிருந்து தனித்தனியாக கொடுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றான். முதலாவது அவன் சொன்னது, தங்கத்துல என்ன செய்யக்கூடாது, தாலி அணியக்கூடாது. தங்கத்துல தாலி அணிய வேண்டும் என்றால் அதற்கு வரி செலுத்த வேண்டும். எத்தனை தங்கம் எவ்வளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு என்ன செய்யணுமா, வரி செலுத்த வேண்டும். அதனால வரி கட்ட முடியாதவர்கள் பனை ஓலையில என்ன செஞ்சாங்களா, தாலி செய்து கழுத்துல அணிந்திருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு அப்படியா? யாராவது பிடிக்காதவங்க ஒரு போன் கூட போட்டுட்டா அவளை விட நான் என்ன செய்யணும், இன்னொரு போன் கூட போட்டு ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், தாலிக்கே சண்டை போடக்கூடிய நிலையில நம்ம மாறி இருக்கிறோம். இன்னைக்கு தாலிக்கெல்லாம் நம்ம ஒன்னும் வரி கொடுக்காண்டோம். அதுபோல இடுப்புல குடம் எடுத்தா அதுக்கும் குடம் எடுக்க கூடாது, இடுப்புல குடம் எடுக்க கூடாது, தலையில தான் என்ன செய்யணும், தூக்கி வச்சுட்டு வரணும். எதுக்காக அப்படின்னா தோல் சீலை அணியதுக்கு வரி கட்டணும். மானத்தை மறைக்க வேண்டும் என்றால் அதுக்கு வரி. அதனால தோல் சீலை அணியக்கூடாது என்றும் இடுப்புல குடம் எடுக்க கூடாது, தலையில தான் குடம் எடுக்க வேண்டும் என்று பெண்களுக்கு என்ன செஞ்சா மிக பெரிய கடுமையான கொடுமைகளை வரிகளை எல்லாம் விதித்திருந்தார். மானத்தை மறைக்க முடியவில்லை என்று உயிரை விட்ட தாய்மார்களும் என்னது உண்டு. குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னா அதுக்கும் வரி தான். அப்ப இருந்தாதான், வரி கொடுத்தாதான் குழந்தைக்கு பால் ஊட்ட கூட முடியும். அப்படிப்பட்ட நிலை. அதுபோல வட்டிக்கு வட்டி, வரி கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு வரி, வரி செலுத்த முடியல அப்படின்னு இருந்தா அதுக்கும் சேர்த்து வரி என்று கொடுமையில் அவ்வளவு ஒரு கொடுமை என்று நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு அப்படி நமக்கு கொடுமை இருக்குதா? இன்னைக்கு நினைச்ச ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படிதானே. இப்ப யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, ஆடம்பர வாழ்க்கை தான். ஐயா தோல் சீலைக்காக நமக்கு வாங்கி தந்தார். தாய்மார்கள் தோல் சீலை அணியதற்கு வேண்டும் என்று ஐயா நமக்காக எல்லாம் வாங்கி தந்தாங்க. இன்னைக்கு தோல் சீலை அணிஞ்சுதான் நம்ம கோயிலுக்கு வரோமா? எங்கனாலும் பிரச்சனை கிடையாது, ஆடம்பரம். இங்க இப்போ சாரி கட்டிட்டு வரவங்க கொஞ்சம் பேர் தான், அப்படித்தானே. அதுக்கப்புறம் ஆடம்பர ட்ரெஸ் தான். கலாச்சாரம் எல்லாம் மாறி போயாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இறைவனை பார்க்க வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கணும், ஐயா தந்த அந்த நிலையில நம்ம வரணும். வயசானவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம சந்ததிகள் எப்படி இருக்குது, அப்படி போயிட்டே இருக்கு. கோயிலுக்கு தனியா வச்சிருப்பாங்க, இந்த துணிதான் கோயிலுக்கு கொடுத்துட்டு போகணும். கல்யாண வீட்டுக்கு நம்ம வெளியில போறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு இதா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அன்றைக்கு பெட்டி சீலை 2 இல்லைன்னா 3 தான் மேல கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு கையில கிடைக்கும், எடுத்துட்டு கொடுத்துட்டு வரணும். ஆனா இன்னைக்கு 360 இருக்கு. நமக்கு எத்தனை இது உண்டோ அவ்வளவு இருக்கு. திறந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு அரை மணிக்கு ஆயிரும். அப்படிப்பட்ட நிலையை ஐயா மாற்றி தந்திருக்கின்றார். ஆனா இன்னைக்கு நம்ம ஐயாவை திட்டுறதை என்ன செய்யல, நிறுத்தல். அதுபோல பனை மரம் நமக்காக ஐயா படைத்து தந்தது. ஆனால் அந்த பனை மரத்தில் இருந்து பதநீரை நமக்கு குடிக்கிறதுக்கு என்னது தடை. கஷ்டப்பட்டு அதிகாலையில எழுந்து கஷ்டப்பட்டு பனை மரம் ஏறி பதநீர் எடுத்து யாற்றை கொண்டு கொடுக்கணுமா, கலிநீசனுக்கு கொடுக்கணும். அதுவும் நேரடியா வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி போவதற்கு கூட தடை. பின்வாசலோட தான் வரணும். வந்து வெயிட் பண்ணணும், அப்படியே காத்து இருக்கணும். அவங்க வந்து நேரடியா வாங்கினால் தீட்டு, தொட்டால் தீட்டு. அதனால கொஞ்சம் தண்ணியை தொளிச்சுதான் என்ன செய்வாங்களாம், எடுப்பாங்க. அப்படிப்பட்ட கொடுமை. கருப்பட்டியாக இருந்தாலும் அவனுக்கு தான் கொடுக்கணும். ஏதாவது மிச்சம் மீதி கிடைச்சா மட்டும்தான் நமக்கு, இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு எத்தனை மரம் இருக்குதோ அத்தனை மரத்திற்கும் வழி செலுத்தும். பனை மரம் இருந்தா வரி. அந்த கொடுமையும் நம்முடைய மக்கள் தாங்கிட்டு இருந்தாங்க. அது போல பனை ஏறுவதற்கு என்னென்ன உபகரணங்கள் இருக்குதோ அதுக்கும் தனித்தனியா வரி.
அது போல குளம் வெட்டுவதற்காக அழைச்சிட்டு போவான். வெட்டி முடிஞ்ச உடனே கூலி கொடுக்க மாட்டான், அந்த குளத்துல குளிக்கிறதுக்கும் விட மாட்டான். அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்து இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி ஏதாவது கொடுமை இருக்குதா? இன்னைக்கு ஏதாவது சொன்ன மாதிரி பேசினா அவ்வளவுதான், அப்படிதானே? அது போல பதநீர் காத்துல ஏதாவது பானை ஏதாவது இதாயிட்டுனா கேட்டு அடிப்பான். ஏன் நீ இன்னைக்கு குறைச்சு கொண்டு வந்த, அதுக்கு அடி. வீட்டுல ஓலை தேவை இருக்குது, போய் வெட்டிட்டு வான்னு சொல்லுவான். உடனே போய் என்ன செய்யணுமா, பனை ஓலையை வெட்டி போடணும். சரி, வெட்டி போட்டா அடிக்க மாட்டேன்னு நினைச்சா எத்தனை ஓலை வெட்டி போட்டான் எண்ணி எனக்கு சொல்லுன்னு அதுக்கும் அடி. சரி, எண்ணி சொன்னாலும் அதோடு விட்டு விடுவானா என்றால் இதை யாரு கட்டி சுமந்துட்டு வருவா, என் வீட்டுக்கு யார் கொண்டு தருவா என்று அதுக்கும் அடி. என்ன என்ன நிலையில் கொடுமைப்படுத்தலாம் என்று ஐயா வருவதற்கு முன்னதாக அந்த கொடுமை எல்லாம் இந்த உலகத்துல நடந்தது. அது போல மன்னன் அப்படி போகும்போது ஏதாவது ஒரு அழகான பெண், ஒரு இளம் வயசு பெண்ணை பார்த்துட்டு அன்னைக்கு அவன் என்ன செய்யணும், அந்த வீட்டுல இருந்து பெண் அரண்மனைக்கு போய் ஆகணும். அதோட அந்த பெண்ணை மறந்து விட வேண்டியதுதான். அதனால் இறந்தாலும் பரவாயில்லை என்று குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகளும் ஐயா வருவதற்கு முன்னதாக 1008 முன்னதாக கொடுமைகள் எல்லாம் இந்த பூலோகத்தில் நடந்தது. வெளியிலிருந்து போருக்கு வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய காலம் எல்லாம் நிகழ்ந்தது. எனவே அதையெல்லாம் ஐயா பார்த்து கொண்டு சான்றவர்கள் பட்ட கொடுமைகளை தாங்க முடியாமல் அந்த நீசனிடத்திலே சொல்லுகின்றார், கேளடா சூத்திரா, உன் கிளையோடு இறந்து போவதற்கா இப்படி கொடுமைகளை எல்லாம் செய்கின்றாய். முந்தைய யுகத்திலெல்லாம் நான் புத்திமதி சொன்னேன், ஆனால் எந்த புத்தியும் கேட்காமல் இறுதியாக உனக்கு ஒரு பிறவியை தந்து இப்பொழுதும் உனக்கு புத்திமதியை சொல்லுகின்றேன், இதோட விற்று கலியன் சான்றோர்களை கொடுமை செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் மாற்றிவிடு என்று ஐயா ஒவ்வொரு யுகத்தில் வந்து ஒவ்வொரு அசுரர்களுக்கு புத்தி சொன்ன நிலைகளை எல்லாம் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு இந்த சாணார்களை கொடுமைப்படுத்தினார், 18 ஜாதி மக்களை கொடுமைப்படுத்தினால் நீ அழிந்து போவாய் என்று சொல்லி எல்லாவற்றையும் எம்பெருமாள் சொல்லுகின்றார். அத்தனையும் கேட்கின்ற வரைக்கும் பொறுமையா இருந்தார். ஐயா சொல்லி முடித்த பிறகு இந்த கலியன் பேச ஆரம்பிக்கின்றான். மாலை காலை உனக்கு பூசை நடக்குது, எவ்வளவு ரூபாய் செலவாகுது என்று தெரியுமா? நித்தம் 100 பொன்காசுகள் செலவாகின்றது. அதுபோல அத்தனை எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இந்த பொன்காசுகள் எல்லா திருப்பதிகளுக்கும் 1008 திருப்பதிகளுக்கும் எந்தனுக்கும் வேணுமல்லோ இந்த பொன்காசுகள். என் வேலையாக இருக்கின்றவர்களுக்கு பொன் 10,000 நான் சம்பளமாக கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எங்கிருந்து வாங்கி தாரேன்? இந்த சாண்டவர்களை கொடுமை செய்து வரி விதித்துதான் நான் வாங்கி தருகின்றேன். நீ வேண்டாம் விட்டுவிடு என்று சொல்லுகின்றாயே, இதெல்லாம் வாங்கவில்லை என்றால் பூசை எதுவுமே நடக்காது. அப்பதான் ஐயா சொல்லுகின்றார், நான் எப்படி இருக்கிறேன்? தெற்க தலை வச்சு காலை நீட்டி அனந்த சயனமாக படுத்திருக்கிறேன். படுத்திருக்கிறவங்க யாராவது உணவு சாப்பிடுவாங்களா? உன்னை பார்க்க கூடாதுன்னு தான் மேல பார்த்து இருக்கிறேன். அதனால நீ யாருக்கு பூஜை செஞ்ச? எனக்கு செய்யவில்லை, நம்பூதிரிகளுக்கு பூஜை செய்தாய். நிறைய இடத்துல பாத்தீங்களா, 500 ரூபாய் தட்டுல போட்டா இறைவனுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த தொப்பி மாதிரி இருக்கும். நமக்கு அந்த இதை எடுத்து என்ன செய்வாங்க, மகுடத்தை எடுத்து நம்ம தலையில வச்சு ஆசி வழங்குவாங்க. 10 ரூபா போட்டா கிடையாது, லேசா கையில தந்து அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நீ பணம் கொடுத்து உதவினாயே தவிர எனக்காக எதுவுமே செய்யவில்லை என்று சொல்ல உடனே நீசனுக்கு கோபம் வருகின்றது. நான் தந்தது ஒன்றும் நாவில் வைக்கவில்லை என்றால் இனி நீ என்னுடைய சொந்தமாக இந்த அனந்தபுரத்தில் இருக்க வேண்டாம், வெளியே போ என்று இறைவனையே திட்டி பேசுகின்றார். அப்ப ஐயாவுக்கு கோபம் வருகின்றது. அந்த கோபத்தை அடக்கி கொண்டு எம்பெருமாள் சொல்லுகின்றார், போரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில். ஐயா அங்கிருந்து எங்க வராரா? செந்தூருக்கு. அடுத்த வரியை நம்ம பார்க்கணும். வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலம் இட்டு. ஐயாவுடைய அவதாரம் எங்க இருந்து உருவாச்சுது? திருச்செந்தூர்
பார்க்கடலில் இருந்து, செந்தூர்ல இருந்து தான் அவதாரம் எடுத்து அங்க போனார் ஐயா, அந்த கலிநீசனை வதைப்பதற்காக. எனவே இப்படி சொல்லிவிட்டு ஐயா அங்கிருந்து திருச்செந்தூருக்கு அப்படியே வருகை தருகின்றார். ஐயா இருக்கின்ற பொழுது வெண்ணீசன் ஒரு சமயம் படையெடுத்துட்டு வாரா. அப்ப இரவோடு இரவாக ஐயா மன்னன்ட்ட எழுந்து சொல்றாரேப்பா, படையெடுத்து வாரா, நான் சொன்னது மாதிரி நீ செய்தால் பிழைத்துக் கொள்வாய் என்று ஐயா வழிவகைகளை சொல்றாங்க. குளச்சல்ல நடந்த சம்பவம். ஐயா சொன்னது போல கடல் வழியாக வெண்ணீசன் வாரா, கப்பல்கள் எல்லாம் கொண்டுட்டு வாரா. அப்ப ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, பனை மரங்கள் எல்லாம் வெட்டி மாட்டு வண்டிய கடற்கரை உரமாக நிறுத்தி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு பனை மரத்தை சாய்த்து வச்சுட்டு நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் அதுல நெல்லுங்க, மீது எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்ல, அதுபோல அவர்கள் செய்கின்றார்கள். கடல்ல இருந்து பாக்குறான், தொலைநோக்கி வச்சு பாக்குறான். பாக்குறதுக்கு அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது, பெரிய பெரிய பீரங்கிய நிறுத்தி வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது. அப்பதான் அவன் நினைக்கிறான், நம்மளை விட பெரிய பீரங்கிலாம் வச்சிருக்கிறான், நம்ம போனா கண்டிப்பா தோத்துரும். அதனால கப்பலை திருப்பு என்று பாதி வழியில திருப்புகின்ற பொழுது சான்றோர்கள், வீரமானவர்கள் இறங்கி என்ன செஞ்சாங்களாம், கடல்ல நீந்தி போய் அவர்களை அடித்து விரட்டினார்கள். இறைவன் அருளால வெற்றி பெற்றார். ஆனால் இறைவனால் தான் நாம் வென்றோம் என்ற நிலையை மறந்து நான் தான் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லி என்ன செஞ்சேன், எல்லா வெற்றியையும் தேடி கொடுத்தேன் என்று மதமாக பேசினார். இப்ப நாராயணர் அனந்தபுரத்திலிருந்து திருச்செந்தூருக்கு வந்து விடுகின்றார். அப்படி வந்த காரணத்தினால் அங்கு மீண்டும் வெண்ணீசன் படையெடுத்து வருகின்றார். அப்போ தோல்வியை தழுவி நாட்டை பறித்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை மட்டும் அந்த கையில, மன்னனுடைய நீசனுடைய கையில் கொடுத்து விடுகின்றான். ஐயா அங்கிருந்து சென்றவுடன் அதிகப்படியான புயல் காத்து அந்த இடங்களெல்லாம் நிலநடுக்கம் வந்து இடிபாடுகள் என்று எல்லாம் தலைகீழாக மாறி போகின்றது. அப்பொழுது நம்பூதிரிகள் எல்லாம் புலம்புகின்றார்கள், நாராயணர் நம் பக்கத்தில் இருக்கின்ற காலம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, இப்படி நாராயணர் இங்கு இல்லாமல் போனது நமக்கு ரொம்ப சிரமமாக மாறிவிட்டது என்று சொல்லி, அப்படி இருக்கின்ற பொழுது ஐயா வந்து திருச்செந்தூரில் வந்து சொல்றாங்க, இன்னையில இருந்து எந்த ஜாதி மக்களும் என்னை வணங்குவதற்காக என்ன செய்யலாம், ஆலயத்திற்குள் வரலாம். அன்னையில இருந்துதான் ஆலயத்தில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பாகுபாடுகள் நீக்கி ஐயா வந்த பிறகு, திருச்செந்தூருக்கு வந்த பிறகு எல்லா மக்களும் ஆலயத்திற்குள் செல்லக்கூடிய அந்த நிலையை எம்பெருமாள் என்ன செய்யறாங்க, ஏற்படுத்தி வைக்கின்றார். அப்பதான் திருச்செந்தூரில் தேர் செய்வதற்கு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா இந்த நிலையை அங்கு கொண்டு வருவதற்காக காயாமொழி ஊரில் உள்ள ஒருவற்ற சொப்பனத்துல போய் சொல்றாரு, ஐயா நான் உனக்கு கொஞ்சம் காசு தருவேன், அந்த காசை வைத்து நீ என்ன செய்யணும், முருகப்பெருமானுக்கு ஒரு தேர் செஞ்சு கொடுக்கணும் என்ன நினைச்சு, அந்த தேரை செய்து கொடுத்தால் எல்லாம் நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படி என்று சொல்ல, அப்பொழுது அவருக்கும் அது மாதிரி கிடைக்குது. நேர போய் திருச்செந்தூர்ல போய் கேட்கிறாங்க. அதுவரைக்கும் ஜாதி பாகுபாடுகள் பார்த்தவர்கள் தேர் கிடைக்குது இல்ல, சரி தாழ்ந்த ஜாதியா இருந்தா என்ன, நமக்கு தேவை தேர், அதனால செய்து தாருங்கள் என்று சம்மதம் சொல்றாங்க. தேரெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ அந்த தேரை என்ன செய்யணுமா, சுத்தி இழுத்து பார்க்கணும். எனவே எல்லா வேலையும் முடிந்த பிறகு தேரை தொட்டு வடம் பிடிச்சு இழுக்கலாம் என்று இருக்கின்ற பொழுது அவங்க புத்தியை காணிச்சிட்டாங்க. அடிச்சு விரட்டி கொடுமைப்படுத்தி இந்த காயாமொழி ஊர்ல உள்ளவங்களையே அடித்து விரட்டி அனுப்பி விடுகின்றார்கள். இறைவா இது என்ன சோதனை என்று எல்லாரும் பயந்து ஊர்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தேரை இழுத்து பார்க்கின்றா, நம்பூதிரி வேதியெல்லாம் சேர்ந்து இழுத்து பார்க்கறாங்க. தேர் என்ன செய்யல, அசையவே இல்லை. அப்பதான் அதுல தலைமை நம்பூதிரிக்கு ஒரு எண்ணம் எழுகின்றது, ஒருவேளை அந்த ஊர்காரங்களை அடிச்சு விரட்டினதுனாலதான் தேர் வந்து என்ன செய்யுது, அசையாமல் இருக்கின்றதோ அப்படி என்று நினைத்து உடனடியா பதறி நடுங்கி சொல்றாரு, எப்பா யாராவது அந்த ஊர்ல இருந்தா கூட்டிட்டு வாங்க, ஒருத்தன் கிடைச்சாலும் கூட்டிட்டு வந்துருங்க, யாராவது ஒரு ஆள் கிடைச்சா போதும் கூட்டிட்டு வாங்க என்று சொல்ல, அவங்க பயந்து அடிச்சு என்ன செய்யறாங்க, தலைதெறிக்க ஓடி வராங்க.
இங்க ஏற்கனவே அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்கின்ற பொழுது இவர்கள் வந்த வேகத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்மளை என்ன செய்யறான், அடிச்சு விரட்டுறதுக்கு தான் வாரான் என்று சொல்லி எல்லாரும் ஓடுவதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்துல ஒரு குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்குது. அந்த தாய் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குழந்தை கிடைச்சாலும் போதும் என்று என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை எடுத்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தேரை தொட்டு வடம் பிடித்து இழுக்க வைக்கின்றார்கள். ஆதித்தனார் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்ம குலத்தவர்கள் தான் தேரை தொட்டு வடம் பிடித்து கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஐயா என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தி கொடுத்து எல்லா மக்களும் சாதி பாகுபாடுகள் இல்லாமல் ஆலயம் செல்லலாம் என்ற முறையை ஐயா என்ன செஞ்சாங்க, நமக்காக ஏற்படுத்தி தந்தாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு மதத்தை ஒவ்வொரு காரணத்தை வைத்து பிளவுபடுத்தி பார்க்கின்றார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் ஒன்றுதான். ஆனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நீக்குவதற்காக ஒவ்வொரு வேடம் எடுத்து இந்த உலகத்தில் என்ன செய்றாரு, ஒவ்வொரு அற்புதங்களை எம்பெருமாள் கந்தனாக, நாராயணராக, ஈசனாக, பிரம்மனாக வடிவெடுத்து அந்தந்த நிலைக்கு தக்கவாறு அந்த யுகத்தை நிறைவு செய்து ஒவ்வொரு நாமமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தந்திருக்கின்றார். இப்ப நம்ம எல்லாரும் கடவுளை வணங்குறோம். ஆனால் கடவுள் எதை செய்கின்றாரோ அதை நம்ம பின்பற்றுகின்றோமா என்றால் பின்பற்றுவோமா? ஐயா பொறுமையா இருக்க சொல்றாரு, தான தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பு பொறுமை தர்மத்தோடு வாழுங்கள் என்று சொல்றார். உள்ள கும்பிடும் போது மட்டும்தான் அதுலயும் பொறுமை இருக்கார், அப்படிதானே? நாம வாங்குறதுக்கு ஒரு இடி, நான் தான் முதல்ல போவேன், நீ எப்படி உள்ள போகலாம் அப்படி. சரி, நாம வாங்கக்கூடிய இடத்திலேயாவது நம்ம எல்லாவற்றையும் மறந்து இருக்கின்றோமா என்றால் பணிவிடக்காரருக்கும் நமக்கு சண்டை இருந்திருக்கும். அவரு தந்து நாமத்தை நான்